தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதங்க இந்த மாதம். முயற்சிகள் பலிக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 5, 9ஆம் பாவகாதிபதிகளான சூரியனும் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போதோ ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய, குறிப்பா பெண்களுக்கு டாப் டக்கரா இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ மாசி மாதம் பிறக்க போகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. தை மாசம் ஏதோ கொஞ்சம் வழி பிறந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா வழி பிறந்துருச்சா வழி பிறக்கலையான்றதை கூட அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. சரி, தை மாதம் இப்படி நகர்ந்து இருக்கின்ற நிலைமையில இந்த மாசி மாதம் ஏதாவது ஒரு மிக முக்கியத்தை செய்யுமா அப்படின்ற எண்ணங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும், குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். தை மாதத்துல, இந்த மாசி மாதத்துல, கடந்து விட்ட மாதத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போது வரப்போகின்ற இந்த மாசி மாதத்துல ஏதாவது சிறப்பான அமைப்புகள் கிரகங்கள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன, சூரியன் எப்பவுமே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். இதுல என்ன ஒண்ணு, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய்னு ஒரு 4-5 கிரகங்கள் மாசி மாசத்துல ஒன்னா கூடும். அதை பார்த்தே நிறைய பேர் எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா, ஒருவேளை கெடுதல்கள் நடந்துருமோ, என்னுடைய ராசிநாதன் கெட்டு போறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து கெடுது. செவ்வாய், மேஷராசி விருச்சிக ராசிக்கு அதிபதியான செவ்வாய். அதற்கப்புறம் சுக்கிரன் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதிபதியான அமைப்பு. மிதுனம் கன்னிக்கு அதிபதியான புதன், அவரும் அப்படியே ராகுவோட சேர்ந்து கெடுறாரு. ராசிக்கு அந்த மாசம் முழுவதும் அங்கே அதே வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ராகு கூட சேர்றாரு. அப்ப 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து 5 கிரகங்களாக கூட்டு முயற்சியாக மாதத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ சந்திரனும் சேர்ந்துட்டு போவார். அப்ப இவ்வளவு பெரிய கூட்டு சேர்க்கை நடக்கும் பொழுது ஏதாவது எனக்கு ஒரு கெடுதல்கள் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஆர்வலர்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. 5 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க, 6 கிரக கூட்டு சேர்க்கைன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன ஒண்ணு, யாராவது ஒருவருக்கு இந்த பயம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த பயத்தை தூக்கி அப்படியே தள்ளி வைங்க. ஏன்னா இத்தனை கிரகங்கள் ஒன்றாக இணைந்தாலும் கூட 4 கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட, இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 பேருக்குமே கிரகண தோஷமும் ஏற்படும், கூடவே அஸ்தங்க தோஷமும் ஏற்படும். அவ்வளவுத்துக்கும் நிவர்த்தி அந்த குரு என்ற ஒரு பெரிய மகா அசுர சுபகிரகத்துடைய பார்வை இருக்குதுங்க. அப்ப 4-5 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து 6 கிரகம் ஒரு நிலையில ஒரு 2 நாட்களுக்கு சேரக்கூடிய இந்த அமைப்பு மாசி மாதத்தில் நடந்தாலும் கூட எக்ஸலண்டா குருவின் பார்வை இருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா வராதுங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பதை இப்போதே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள், என்னுடைய ராசிக்கு அது வேணா வந்துருமா, இது வந்துருமா, அது வந்துருமான்னு பயப்பட தேவையில்லை. உண்மையிலேயே எத்தனை கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பாபத்துவமாக இருந்தாலும், ராகுவோடு சேர்ந்தாலும், அஸ்தமனம் பெற்றாலும், கிரகண தோஷத்தை படைந்தாலும், ஒரே ராசிக்குள்ளேயே அப்படியே இருந்தாலும் கூட குருவின் பார்வை என்ற மகத்தான ஒரு சுபத்துவம், மகத்தான ஒரு ஒளித்தன்மை அந்த கிரகங்கள் இழந்த பலத்தை திரும்ப பெறுகிறது என்பதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த அமைப்புல இருக்காதுங்க. இப்போது தனித்தனியாக 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான மாதங்க இந்த மாதம். முயற்சிகள் பலிக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். 3, 7ஆம் இடங்கள் இன்றைக்கு அருமையான அமைப்புல நல்லா இருக்குதுங்க. 5, 9ஆம் பாவகாதிபதிகளான சூரியனும் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்போதோ ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடியது. 1, 5, 9 கூடையவர்கள் ஒரு சேர ஒரு நிலையில தங்களுக்குள் தொடர்பு கொண்டார்களே ஆனால் ராசியும் வலுவாக இருக்கும் போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இந்த விதி பாருங்க, அப்படியே முழுசா உங்களுக்கு அப்படியே பொருந்தும். அந்த மாசி மாதம் முழுக்க பாக்கியாதிபதியாகிய சூரியன் பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புல குருவின் பார்வையில் இருக்கிறார். 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய் மாதத்துல முதல் வாரத்துல கொஞ்சம் உச்சம்னு 2ஆம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரும் 3ஆம் இடத்துல மாறி அவரும் குருவின் பார்வையில வந்துடுறார். இதுல மிக முக்கியமான இன்னொன்னு என்னன்னா, 3ஆம் இடத்துல பாவர்கள் வலுத்திருந்தார்களே ஆனால் அந்த ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் இருக்கும். எப்படிங்க யோகங்கள் இருக்கும்? முயற்சி பலிக்குங்க. உங்களுக்கு என்னென்ன முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் அப்படியே நல்ல விதமாக பலிக்கக்கூடிய திறமை. நீங்க தான் முயற்சி பண்ணணும். தசாபக்தி அமைப்புகள் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கை கொடுக்குமாயின் தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுல, பெரிய அளவுல இது பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாரமாக, நல்ல மாதமாக மாசி மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. தசாபக்திகள் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க, பரவாயில்லங்க. 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கண்டிப்பா கிடைச்சுதான் தீரும். அப்படிலாம் பெரிய அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. கலைத்திறமை கொண்டவர்கள், சினிமால வாய்ப்பு கேட்கிறேன், சோசியல் மீடியால
பெரிய அளவில் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது நானே பிரபலமாகணுன்ற ஒரு முயற்சியில் இருக்கிறேன். இவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் பிரபலமாகக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் அப்படியே கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு டாப் டக்கராக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆண்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஏமாற்றங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கு. சிலருக்கு கல்யாணம் நிச்சயமாகும், சிலருக்கு கல்யாணமே நடக்கும், சிலருக்கு இந்த வருஷமே கல்யாணம் இவர் கூட தான் என்கின்ற தன்மைகள் கண்டிப்பாக தெரியும். கடந்த காலத்துல நோயோட போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி உடம்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் விலகும், அது ரொம்ப முக்கியமா சொல்லணும். 3ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வந்தா எதிரிகள் அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மனுஷனை எதிர்த்து ஒன்றும் நடக்க போறதில்ல, நம்ம சும்மா கரடியா கத்திக்கிட்டு இருக்கிறது தான் அமைப்பை தவிர இந்த மனுஷன் நல்லா தாங்க இருக்கிறாரு, இந்த பொண்ணு நல்லா தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரியாக எதிரிகள் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிக்க சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. தனுசு ராசியில ரொம்ப நேர்மையானவங்களா, அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி விட்டு கொடுத்து போறவங்களா இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தாய் தந்தை மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சிலருக்கு கோவில் தரிசனங்கள், ஆன்மீக தரிசனங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல மாசமாக அமைஞ்சிருக்குங்க. மாசி மாதம் எல்லோருக்குமே இப்போது. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?